அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எல்லாருமே எங்ககிட்ட கேட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண போகிறோங்க. தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் அது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்குமே பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக முன்னாடியே நான் கார் பார்க்கிங் வந்துட்டேன். வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் எல்லாமே போயிட்டு இருக்கும், வண்டிங்க போயிட்டு இருக்கிறதால சவுண்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக கேட்காது. அதனால் நம்ம உள்ளே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த வீட்டோட எலிவேஷன் காமிச்சிடுறேன் ஒரு கிளிப்பில். இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள். இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 10 years ஆகுது. நம்ம பிளாக் 2 பிளாக்காக பண்ணிருக்காங்க ஏபின்ட்டு. நம்ம பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெயிண்டிங்கும் பண்ணிட்டாங்க. நல்லா அழகாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். அண்ட் நமக்கு சிசிடிவி கேமரா அதுவுமே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இபி மீட்டருமே இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக இபி மீட்ரு வரும். பேலன்ஸ் எல்லாமே நான் வீட்டுக்கு மேலே போய் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம போய் மேலே போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. வீட்டுக்கிட்டேயே வந்துட்டோம். என்னடா இவன் நேராக மேலே வந்துட்டான், எதுவுமே சொல்லலை, லொக்கேஷன் டீட்டெயில் சொல்லலை, எதுவுமே பில்டப் டீட்டெயில் எதுவுமே சொல்லாமல் நேராக உள்ளே கூட்டின்னு வந்துட்டானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கீழே கொஞ்சம் வண்டிங்க போயிட்டு இருந்தது. அதனால் மைக்கில் சரியாக கேட்ச் ஆகலை. அதனால தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு இருக்கோம். சன்லைட்டுமே போயிட்டு இருக்குது, கிளியராக தெரியாதுன்றதுக்காக வேகமாக மேலே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். S2 B பிளாக் S2. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு வந்துடும். நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. டோர் நல்ல குவாலிட்டியான டோர் தான். ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் தாங்க. அப்படியே ஒன்று உள்ளே போய் பார்த்துடலாம். அப்படியே உள்ளே வந்துடலாம். இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட டீட்டெயில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துலாம். ஏன்னா நான் கீழே எப்பயுமே சொல்லுவேன், கீழே சொல்ல முடியலன்றதால மேலே வந்துட்டோம். மேலேயே சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 kilometers, எக்ஸாக்டாக 3 kilometers அந்த மெயின் ரோடு. அதுலேருந்து ஒரு சொல்லணும்னா 3.5 kilometers எக்ஸாக்டாக நமக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட்டில் நீங்கள் முடிச்சுட்டு போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்டில் புத்துக்கோயில் ஸ்டாப் இருக்கும். புத்துக்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 100 meter வாக்கபிள் டிஸ்டன்ஸ். மெயின் ரோட்லேருந்தே சொல்கிறேன். அந்த கோயிலேருந்து 100 meters, பஸ் ஸ்டாப்லேருந்து 100 meters, மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அண்ட் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 770 square feet. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 379. கிட்டத்தட்ட நமக்கு 50% யூடிஎஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு வந்துடுவாங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அது ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் ஆல் மேஜர் பேங்க்ல நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்த்துடலாம். லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் 3 phase EB கனெக்ஷன் தான். இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்டர் பாயிண்ட்டுமே வந்துடும். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் இதை ஒரு கிளாஸ் டோரில் கவர் பண்ணிட்டு வுட் ஒர்க் பண்ணி கிளாஸ் டோரில் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி ஆகிடும். உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க, இல்லை மெடல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் கிளாஸ் டோர் போட்டு. ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இது தாங்க வியூ ஆகும். அதனால் இந்த இடத்த நீங்கள் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் காமன் ரெஸ்ட் ரூமே நமக்கு வந்துடுவாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு வந்துடும். டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு PVC டோரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பால்கனியுமே வந்துடுவாங்க. பால்கனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. பால்கனி போயிடலாம் வாங்க.
பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சா கூட உங்களுக்கு மழை சாரல் வந்தால் வாஷிங் மிஷினில் படும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு தள்ளியே இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கிறதால சன்ரைஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆப்போசிட்டில் கோயிலோட குளம் தாங்க. கோயில் குளம் இருக்கிறதால சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் பாத் ஃபுல்லாகவே வந்து கோயிலை சுற்றி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த குளத்தை சுற்றி பார்க் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் மார்னிங் டைமில் சன்ரைஸ் வரும்போது இந்த இடத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மேட் போட்டு மார்னிங் யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் சூப்பராகவே இருக்கும். சன்ரைஸ் பார்த்த மாதிரி சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரில்மே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனை போய் பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இங்கேருந்து பால்கனிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும். கொஞ்சம் காம்பேக்டான கிச்சன் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு மினிமைஸ் ஒரு நார்மல் கிச்சன். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒரு 770 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியானும் போது நமக்கு பெட்ரூம்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்று சமைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ளஸ் நமக்கு ஒரு விண்டோவுமே வந்துடும். திங்ஸ் வைக்க செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பேக்டாக இருந்தாலும் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அப்படியே இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இதுதாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பக்கத்தில் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மாஸ்டர் பெட்ரூம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். வாங்க உள்ளே போயிடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சைஸில், அதாவது கிங் சைஸ் பெட் போட்டாலும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி நமக்கு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாகவே விண்டோ வந்துடும். சன்லைட், மார்னிங் சன்லைட்டாக இருக்கட்டும், வென்டிலேஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. 10 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். தாம்பரம் வெஸ்ட்டில் ப்ரைஸ் எல்லாமே என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 39 lakhs இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்க நல்ல ஒரு பெரிய செல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உட் ஒர்க் போட்டு இங்கே பாருங்க 1 inch வரைக்கும் இது கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாகவே இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு ஏசி பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பெயிண்டிங் ஒயிட் வாஷ் பண்ணிருக்காரு ஓனர். ஆல்ரெடி இருந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணிருக்காரு. வேற ஒரு ப்ராப்பர்ட்டியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதுதாங்க. இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். அந்த இடத்துல சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்ததால கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் காம்பேக்டாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூமை விட மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் காம்பேக்ட் சைஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். செல்ஃப் ஸ்லாப்லாம் நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே இந்த இடத்துல நம்ம அந்த பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே பார்ப்பீங்கன்னா சாமி, அந்த குளத்தை பார்ப்பீங்க, சாமியை பார்ப்பீங்க. இயற்கையோட அந்த சன்ரைஸை வருது பார்த்தீங்களா, சன்ரைஸ் வரும்போது ஒரு இயற்கையை ரசிச்சுட்டே இழந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகாக ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் இந்தியன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 379 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு நமக்கு வந்துருவாங்க. அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 39 lakhs கோட் பண்ணிருக்காங்க. ப்ரைஸ் அதெல்லாம் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்கன்னா 80% வரைக்கும் ஆல் மேஜர் பேங்க் நம்மளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கைட் பண்ணி உங்களுக்கு லொகேஷன் டீடைல் ஒன்னொன்றுமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே தேடி நான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்றேன். ஏன்னா நான் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது.
ஏன்னா உங்களுக்காக தான் ஒன்றுமே தேடி தேடி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் தான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.